ஆடி 1னால நாங்க தேங்காய் சுடுறோம் फ्रेंड्स. இங்க பாருங்க. குச்சிய வச்சு எனக்கு அந்த தேங்காய் என் தம்பிக்கு फ्रेंड्स. இங்க பாருங்க फ्रेंड्स. எனக்கு சின்னரா இப்போ வாங்க இத நம்ம சுட ஆரம்பிக்கலாம் फ्रेंड्स. இங்க பாருங்க கொஞ்சம் ஆல்ரெடி கருப்பாயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே வச்சு திருப்பி காட்டலாம் फ्रेंड्स. फ्रेंड्स இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அவளுக்கு நல்லா கரைச்சிருச்சு फ्रेंड्स. ஆனா நான் இப்பதான் ஆரம்பிச்சனால எனக்கு கொஞ்சமா தான் फ्रेंड्स இதா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு அப்படி ஆயிடும் फ्रेंड्स. ஃபைனலா தேங்காய் சுட்டு முடிச்சாச்சு फ्रेंड्स. அப்புறம் இன்னும் நீங்க சுடுற மாதிரி இருந்தா இது உள்ளார வந்து இது அப்புறம் அந்த தேங்காய் இருக்கிற தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க फ्रेंड्स. எடுத்து வச்சு இது கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டு அது தண்ணி ஊற்றணும் फ्रेंड्स. இப்போ இது ஒரு 3 கரண்டி போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஊற்றணும் फ्रेंड्स. அது இந்த தேங்காய் ஃபுல்லாகிற வரையும் நீங்கள் வந்து இது பண்ணணும் फ्रेंड्स. அந்த फ्रेंड्स இப்போ நம்ம தேங்காய் சுட்டு முடிச்சாச்சு फ्रेंड्स. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் फ्रेंड्स. ஹாய் फ्रेंड्स. வாங்க கோயிலுக்கு அப்படியே போலாம் फ्रेंड्स. இங்க பாருங்க फ्रेंड्स. நல்லா கருப்பு அப்படியே காமிச்சோம் फ्रेंड्स. फ्रेंड्स இங்க பாருங்க இப்போ நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். தேங்காய் உடைச்சிட்டு இருக்கோம் फ्रेंड्स. உடைச்சாச்சு. அங்க மேலே பாருங்க அவனா என்ன பண்ணிட்டு இருக்கானு. மேலே விநாயகர் இருக்காரு फ्रेंड्स. இதுதான் விநாயகர். இன்னொன்று பாருங்க அது பக்கத்தில் முருகர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கே போகலாம் அப்படின்னு பாருங்க. சித்த சிவன் சாமியோட மரம் இங்க பாருங்க फ्रेंड्स. இப்போ இது பண்ணியாச்சு फ्रेंड्स. வாங்க கும்பிடலாம் फ्रेंड्स. இதுதான் வந்து சனி பகவானோட மரம் फ्रेंड्स. பெருசா இருக்கு பாத்தீங்களா. இப்போ இதுக்குள்ள நம்ம இது பண்ணலாம் சூரத்தை இது பண்ணலாம் फ्रेंड्स. ஒரு சுத்திட்டு வரலாம் फ्रेंड्स. சுத்தத்துக்கு அப்புறம் உள்ளார இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் சைட் தேங்காய் வந்து இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மேலே வெள்ளையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.